அரசியலில் உண்ணாவிரதம் இருந்து கோரிக்கைகளை வலியுறுத்துவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் பரிகார விரதம் இருந்து இறைவனிடம் மன்னிப்பு கோரும் வித்தியாசமான நிகழ்வு நடந்துள்ளது. திருமலை திருப்பதி பிரசாத லட்டில் மிருக கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்கும் விதமாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பரிகார விரதம் தொடங்கியுள்ளார். குண்டூரில் உள்ள தசாவதார வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் 11 நாட்களுக்கு இந்த பரிகார விரதம் தொடர உள்ளது. அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பவன் கல்யாண், எந்த மதத்தினரின் உணர்வுகளை புண்படுத்தினாலும் அதை வேடிக்கை பார்க்க முடியாது என்றார். பிரசாதத்தில் கலப்படம் செய்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும், இவ்விவகாரத்தை சிபிஐயிடம் ஒப்படைப்பது குறித்து முதல்வர் முடிவெடுக்க வேண்டும் என்றும் பவன் கல்யாண் கூறினார். திருப்பதி கோயிலுக்கு குறைந்த விலையில் நெய் தருவதாக கூறிய இடைத்தரகர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த பாவத்திற்கு தான் துணை போகாவிட்டாலும் இவ்வாறு நடந்ததை மன்னிக்க வேண்டும் என கோரி 11 நாள் தீட்சை விரதத்தை தொடங்கியுள்ளதாக பவன் கல்யாண் தெரிவித்தார். అంతకుముందు చాలా తప్పులు జరిగినాయని వాటితోటి చాలా మార్పులు చేర్పులు పట్టుకుంటారు. స్వామివారి పూజా విధానాలు మార్చేశారు. இவ்விவகாரம் தொடர்பாக ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் இல்லத்திற்கு முன்பு பாஜக இளைஞர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடேப்பள்ளியில் உள்ள ஜெகனின் வீட்டின் முன்பு குவிந்த பாஜகவினர் முழக்கங்களை எழுப்பினர். சிலர் வீட்டின் மீது காவி நிற பெயிண்டை எரிந்து தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மறுபுறம் லட்டு விவகாரத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அரசியல் ரீதியாக பலனடைய பொய்களை பரப்பி வருவதாகவும் பிரதமர் மோடிக்கு ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் கடிதம் எழுதியுள்ளார். இதனால் திருப்பதி கோயிலுக்கே இழுக்கு ஏற்பட்டுள்ளதுடன் பல கோடி பேரின் மனம் புண்பட்டுள்ளதால் சந்திரபாபு நாயுடுவை பிரதமர் எச்சரிக்க வேண்டும் என்றும் ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார்.